ஒரு சில யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க. டிஐஒய் மெத்தட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டூபிட்ன்னு சொல்றாங்க. டைம் வேஸ்ட்ன்னு சொல்றாங்க. எங்களுக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த மாரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இன்னுமா மூஞ்சில அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிலாம் கேட்குறாங்க. ஆனா அவங்களுக்குலாம் தெரியாதுங்க பாவம். குங்கிலியம் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு. எவ்வளோ பழமையான ஒரு விஷயம் அது. நம்ம பாட்டிங்கலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு கண் கண்ட மருத்துவம் அது. சித்தா மெடிசின்ல அந்த குங்கிலியம்ன்றது எவ்வளோ ஸ்கின் கேர் பெனிஃபிட்ஸ் குடுக்குதுன்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. பாவம் பேசிட்டு போட்டும். நாம இந்த வீடியோல டிஐஒய் ஃபேஸ் கிரீம் எப்படி பண்றது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். இதோட பெனிஃபிட்ஸ் என்ன? இத வந்து எந்த மாரி ஸ்கின் டைப்ஸ் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம்? எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்றதையெல்லாம் நான் இந்த வீடியோல சொல்லப் போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ கடைசியில என்னோட ஸ்கின் கேர் ப்ரூவன் ரிசல்ட்ஸையும் நான் அதில குடுக்கப் போறேன். லெட்ஸ் கோ. இந்த குங்கிலியத்தோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத வந்து நம்ம சித்த மருத்துவர்கள் ஏற்கனவே செப்பேட்ல எழுதி வச்சிருக்காங்க. ஸோ அத வந்து நம்ம கிராண்ட் மதர்ஸ் நம்மகிட்ட சொல்றது தான் நம்ம வந்து கேட்குறோம். இந்த மாரி சித்தர்களால குடுக்கப்பட்ட ஹெர்பல் மெடிசின வந்து கோயில்ல வந்து சாம்பிராணியா யூஸ் பண்றவங்க இருக்காங்க குங்கிலியத்த. ஸோ இந்த வெண்குங்கிலியத்த தான் நம்ம இன்னைக்கு எடுத்துக்க போறோம் டிஐஒய் ஃபேஸ் கிரீம்க்கு. ஸோ இன்கிரீடியன்ட்ஸ் வந்து இதுதாங்க. இந்த வெண்குங்கிலியம் நீங்க நாட்டு மருந்து கடையில கேட்டீங்கன்னா கிடைக்கும். 30 கிராம்ஸ் போல தருவாங்க 30 ரூபீஸ்க்கு. ஸோ இத வந்து பொடிச்சுக்கலாம். நீங்க அம்மியில வச்சு பொடிச்சுக்கலாம். இல்ல உங்ககிட்ட கல் இருந்ததுன்னா, அந்த அம்மிக்கல்ல வச்சு கூட இத பொடிச்சுக்கலாம். ஸோ உப்பு மாதிரி ஆனதுக்கப்புறம் இத வந்து நம்ம எடுத்துக்கலாம். நீங்க நைஸா பொடி பண்ணி ஜல்லட வச்சு ஜலிச்சு கூட எடுத்துக்கலாம். ஸோ இது 1 பங்கு, அதாவது 1/2 கப் எடுத்திருக்கோம். இது கூட இது மாதிரி 2 கப், அதாவது 2 மடங்கு தேங்காய் எண்ணெய். ஸோ 1/2 கப் குங்கிலியம் எடுத்திருக்கேன். 1 கப் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கு. இது செக்குல ஆட்டின தேங்காய் எண்ணெய். நீங்க வந்து தேங்காய் பால காய்ச்சி தேங்காய் எண்ணெய் எடுத்து கூட பண்ணலாம். ஒரு இளநீ எடுத்துக்கிறேன். ஸோ இளநீ வந்து எதுக்குன்னா, இதுவும் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்கிறதுனால இளநீ எடுத்துக்கிறோம். இளநியை வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு 3 பங்கு இளநீ எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ எந்த மெஷர்மெண்ட் கப்பில் அளந்தோமோ அது மாதிரி 1/2 கப் குங்கிலியம், 1 கப் தேங்காய் எண்ணெய், 3 கப் இளநீ, இந்த மாதிரி ரேஷியோவில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபேஸ் க்ரீம் ரொம்ப அழகாக வரும். ஸோ இது வந்து ஒரு உரத்தில் இருக்கட்டும். இப்போ தேங்காய் எண்ணெய் எடுத்தோம் இல்லையா, அதை வந்து ஒரு சின்ன பாத்திரத்தில் போட்டு சூடு பண்ணிக்கலாம். ஸோ இது எதுக்கு சூடு பண்ணுறோம் அப்படின்னா, குங்கிலியம் வந்து கரையிறதுக்கு தான். ஸோ ஒன்ஸ் மிதமான சூடு வந்ததுக்கப்புறம் குங்கிலியம் ஆட் பண்ணிக்கோங்க இதில். ஸோ ரொம்ப கொதிக்கணுன்ற அவசியம் இல்லை, மிதமாக இருந்தால் போதும். ஸோ இப்போ ஆட் பண்ணியாச்சு. எல்லா குங்கிலியமும் ஆட் பண்ணிடலாம், பிடிச்சி வச்சதெல்லாம். ஸோ இந்த குங்கிலியம் வந்து கரையணும். கரையும் போதே உங்களுக்கு ஒரு ஸ்மெல் வருங்க. நல்ல சாம்பிராணி போட்ட மாதிரி ஒரு ஸ்மெல் வரும். இது வந்து வீட்டில் போடுறதுக்கு காரணமே நெகட்டிவ் எனர்ஜியை விரட்டுறதுக்கு தான். ஸோ இந்த மாதிரி குங்கிலியம் வெரைட்டியில் 2 இருக்குது. இது வந்து வெண் குங்கிலியம். இது வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸும் ஸ்கின் பெனிஃபிட்ஸும் தரக்கூடியது. இன்னொரு குங்கிலியம் வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலரில் இருக்கும். அது வந்து சாம்பிராணி போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து குங்கிலியம் எல்லாம் கரைஞ்சு நுரை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இளநியை ஒரு பாத்திரத்தில் வெட்டுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம இந்த எல்லா பொருளையும் சேர்த்து நம்ம வந்து விஸ்க் பண்ண போகிறோம். நல்லா அடித்து எடுத்துக்க போகிறோம். அதுக்காக ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இப்போ காய்ச்சி வச்சுருக்க தேங்காய் கொஞ்சம் ஆற விடலாம். ரொம்ப சூடாக இருக்குது. ஃபஸ்ட்டு வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா தான் சேர்க்கணும். நீங்கள் பார்க்குறீங்க அடியில் கொஞ்சம் கசடு இருக்குது இந்த குங்கிலியத்தில். ஸோ ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம இந்த இளநீர் தண்ணீரில் சேர்த்துடலாம். இளநீர் ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா, இதை வந்து நீங்கள் கன்சியூம் பண்ணலாம் இந்த குங்கிலியத்தை. இது குடல் புண்ணெல்லாம் ஆற்றுதுங்க. ஸோ எந்த விதமான வயிறு பிரச்சனையாக இருந்தாலும், வயிறு புண்ணு இருந்தாலும், குடல் புண்ணு இருந்தாலும் இது வந்து ஒரு சூப்பரான மருந்து. உள்ளேயும் எடுத்துக்கலாம். அதுக்கான ப்ரொசீஜர் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு விஸ்கர் வச்சு விஸ்க் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட பீட்டர் இருந்ததுன்னா இன்னும் சீக்கிரமாக முடிஞ்சிடும். எலக்ட்ரிக் பீட்டர் மாதிரி வச்சு நீங்கள் பீட் பண்ணி எடுக்கலாம். ஸோ நாம் வந்து இன்றைக்கி விஸ்க் யூஸ் பண்ணி இது வந்து கெட்டியாக ஆற வரைக்கும் இதை வந்து நம்ம கலக்கிட்டே இருக்க போகிறோம். உங்களுக்கு வந்து இளநீரும் இதிலேயே சேர்ந்து நல்ல க்ரீம் மாதிரி வந்துருங்க. ஸோ இளநீர் வந்து இதில் சேர்க்கறதுக்கான காரணம், இளநீரும் குடல் புண்ணு ஆற்றுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான். அண்ட் சுத்தமான தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறதுக்கு காரணமே வந்து இந்த மாதிரி உள்ளேயும் எடுத்துக்கணும். அதனால தான். இது ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க இந்த மாதிரி மெத்தட்ஸில் யூஸ் பண்ணி இந்த குங்கிலியம் க்ரீம் பண்ணி வச்சுக்கலாம். ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க குங்கிலியத்தை பொடிச்சிட்டு அதை வந்து ஆலோவேரா ஜெல் கூடவோ
இல்லை ஆலுவேரா ஜெல் கூட மிக்ஸ் பண்ணி வச்சதை வந்து முல்தானி மிட்டி, சாண்டல்வுட் பவுடர் அந்த மாதிரி ஒரு சில ஃபேஸ் பவுடர்ஸ் கூடவோ ஆட் பண்ணி ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி போட்டு எடுக்கலாம். ஸோ இது வந்து இந்த ஃபேஸ் க்ரீம் வந்து ட்ரை ஸ்கின்னாக எனக்கு ட்ரை ஸ்கின் இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி மெத்தடில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க இந்த குங்கிலியம் பவுடரை எப்படி வேணால் யூஸ் பண்ணி. ஸோ இது வந்து ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரிங்க, அதனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஏலக்காய் பவுடர் நீங்கள் கன்சியூம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஏலக்காய் பவுடர் ப்ளஸ் வெண்ணெய், இந்த வெண்ணெய் 3 சேர்த்து கன்சியூம் பண்ணலாம். இப்போது இது வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்ச க்ரீம் இப்படி தான் இருக்கும். இது வந்து கொஞ்சம் தண்ணி விடும், அதனால பிரச்சனை இல்லை. நீங்கள் 3 மாதம் வரைக்கும் இதை ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஜாரில் போட்டுக்கிறேன். ஸோ க்ரீமோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த மாதிரி திக்காக வரணும். அப்போ தான் உங்களுக்கு எடுத்து அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியே வைக்கும்போதே ரொம்ப தண்ணியாகிடும், அப்ளை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ எனக்கு இந்த குவான்டிட்டிக்கு வந்து ஒரு ஜார் இல்லாமல் 2 கண்ணாடி ஜாரில் வந்தது எனக்கு. இதை அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஸோ அப்ளை பண்ணும்போது இப்படி தான் இருக்கும். பட் ஒன்ஸ் ஃபுல்லாக அப்சார்ப் ஆகிடுச்சு அப்படின்னா எண்ணெய் மாதிரி தான் இருக்கும். ஸோ இது காமிடோஜெனிக்ன்றனால ஓவர் நைட் அப்ளை பண்ணுறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜார் ப்ளஸ் இந்த குட்டி கண்ணாடி ஜார் 2 ஜார்லேயும் எனக்கு வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதுக்கு ப்ரொபோர்ஷன் போட்டு பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து நான் சொன்ன மாதிரி கன்சியூம் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் இந்த வெண்ணெய் ப்ளஸ் இதே மாதிரி இன்னொரு ஸ்பூனில் நார்மலான வெண்ணெய் ப்ளஸ் ஏலக்காய் அந்த ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து மேலே வச்சுட்டு அப்படியே முழுங்கிடலாம். இது குடல் புண்ணு ஆற்றுதுங்க. அண்ட் இதுக்கு எவ்வளவோ பெனிஃபிட்ஸ் சொல்கிறாங்க. இதுக்கு வந்து பித்த வெடிப்புக்கும் இது ரொம்ப நல்ல சொல்யூஷன். நீங்கள் வந்து காலையும் அப்ளை பண்ணிக்கலாம், வெட்டு புண்ணில் அப்ளை பண்ணலாம், தீக்காயத்தில் அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து மல்டி யூஸ் பாம். என்னோடய ஸ்கின்னில் 10 நாள் நடந்த சேஞ்சஸ் நீங்கள் பார்க்குறீங்க. ஆசம் க்ளோ இது. வாங்க இந்த க்ரீம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக இந்த க்ரீமை எடுத்துக்கோங்க. இப்படி தான் இருக்கும் ரெஃப்ரிஜரேட் ஆனால், கொஞ்சம் க்ரீமி கன்சிஸ்டன்சிட்டியாக தான் இருக்கும். ஸோ இதை வந்து கையில் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தண்ணி விடும், ஏன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி விடும், அது பரவாயில்ல. ஸோ கொஞ்சமாக கையில் எடுத்துகிட்டு அதை அப்படியே கரைச்சிருங்க. ஸோ இது வந்து நேராக உங்களுக்கு ஆக்னே இருக்கிற இடத்துல கூட அப்ளை பண்ணலாம். ரொம்ப கூலிங்காக நல்லாயிருக்கும், அந்த சென்சேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இது மாதிரி எடுத்துக்கிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஆக்னே இருக்குன்றத பற்றிலாம் கவலை இல்லை, ஏன்னா இது வந்து ஆக்னே ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா இருக்குது இந்த குங்கிலியமில். அதனால நீங்கள் ஓவர் நைட் அப்ளை பண்ணலாம். இருந்தாலும் பேட்சஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள். ஸோ நெக் ஏரியா அண்ட் ஃபேஸ் ஏரியா எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் மசாஜ் கொடுங்க. இது வந்து என்னோடய ஃபைன் லைன்ஸ் அண்ட் ரிங்கிள்ஸ் கம்மி பண்ணியிருக்கு. இது ஹைலரானிக் ஆசிடோட வேலையை பார்த்துருக்கு. ஸோ அதனால் இந்த ஃபைன் லைன்ஸ் அண்ட் ரிங்கிள்ஸ் இருக்கிற ஏரியாலெல்லாம் கொஞ்சமாக இந்த மாதிரி மசாஜ் பண்ணி விடுங்க. ஸோ சின் மசாஜ் அண்ட் இந்த மாதிரி அண்டர் ஐஸ் மசாஜ், அப்புறம் ஃபோர்ஹெட்லேருந்து மேலேருந்து கீழே இந்த மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு மசாஜ் பண்ணி விட்டுருங்க. ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க உடனே வாஷ் பண்ணிவிடுங்க. மேபி ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருக்கலாம், அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிடலாம். இதை வந்து நீங்கள் ஒரு ஆலோவேரா ஜெல்லோட மிக்ஸ் பண்ணியோ, இல்லை நான் சொன்ன மாதிரி முல்தானி மிட்டி, சாண்டல்வுட் பவுடர், டர்மரிக் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபேஸ் மாஸ்க் மாதிரி போட்டுட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இதை வந்து மேக்கப் ரிமூவராக யூஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. இதில் வந்து ஆக்னே ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் ஜாஸ்தின்றனால யார் வேணால் யூஸ் பண்ணலாங்க. ஸோ நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த க்ளோ. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கே இது வந்து ரொம்ப நல்ல க்ளோயிங் ஸ்கின் கொடுக்குது. என்னோடய ரிங்கிள்ஸ் அண்ட் ஃபைன் லைன்ஸ் எல்லாம் அண்டர் ஐ கிட்ட கம்மி பண்ணியிருக்கு. அண்ட் ஃபேஸில் ஒரு புது க்ளோ கொடுத்துருக்கு, பிரைட்டன் பண்ணியிருக்கு. ஸோ எனக்கு வந்து இந்த க்ரீம் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா சைட் எஃபெக்ட்ஸ் தராத ஒரே ஃபேஸ் க்ரீம் இது தாங்க. இதோட ஹெல்த் கேர் பெனிஃபிட்ஸ் பற்றி சொல்லணுன்னா மவுத் அல்சர்லேருந்து கான்ஸ்டிபேஷன், டயபெட்டிக் ஃபுட் அல்சர் வரைக்கும், பீரியட்ஸில் ஒயிட் டிஸ்சார்ஜ், ரொம்ப ரத்தப்போக்கு, ஸ்கின் கேரில் மங்கு, மறு, பிளாக் ஹெட்ஸ், ஹேர் கேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்கேல்ப் சொரியாசிஸ்லேருந்து டேண்ட்ரஃப் வரைக்கும் எல்லாத்தையும் சரி பண்ணுதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னால் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் தர முடியுமோ அவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன் இந்த குங்கிலியம் பற்றி. உங்கள் பாட்டிக்கிட்ட கேட்டு பாருங்கள், இல்லை உங்கள் பாட்டிக்கு அம்மா
அந்த மாதிரி யாராவது இன்னும் இருந்தாங்க அப்படின்னா கேட்டு பாருங்கள். அவங்க எப்படி யூஸ் பண்ணாங்க இந்த குங்கிலியம்ன்ற ப்ராடக்ட்டை, அவங்களுக்கு எப்படி தெரியும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட இருந்து நம்ம கற்றுக்கலாம். இதை 10 நாள் அப்ளை பண்ணதுக்கே இந்த மாதிரி ஒரு க்ளோ கொடுக்குது ஃபேஸில். ஆக்டிவ்ஸ்ன்றது 2000க்கு அப்புறம் பாப்புலர் ஆன விஷயங்க. ஆனால் இதெல்லாம் முன்னாடியே இருக்குது. டிஐஒய்ன்ற மெத்தட்ஸ்லேருந்து தான் இவங்க ஸ்கின் கேரே கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவே தெரியாமல் எல்லாரும் பேசிட்டு தான் இருப்பாங்க. பட் நம்ம கண்டுக்க வேண்டாம். க்ரீம் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. பேட்ச் டெஸ்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு பொருள் நேச்சுரலாக இன்க்ரீடியன்ட் இருந்தாலுமே சில பேருக்கு அது பர்ஜிங் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு பேட்ச் டெஸ்ட் பண்ணுங்கள். உங்களோட எல்போவில் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த குங்கிலியம் க்ரீமை. ஸோ உங்களுக்கு எஃபெக்டிவாக இருந்துச்சு, எந்த ரேஷஸும் வரல அப்படின்னா நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்காக எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் யூ டேக் கேர். பை.